வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 8 ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ தி ஏஜஸ் இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷனு அண்ட் தென் மேஜர் சோசியல் இவில்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து சோசியல் ரிஃபார்மர்ஸ். ஸோ ரோல் ஆஃப் சோசியல் ரிஃபார்மர்ஸ், சமூக சீர்திருத்தவாதிகளோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். From the second half of the 19th century, a number of social reformers and social reform movements sought to promote the upliftment of women by giving them education, raising their marriageable age, and taking care of widows, as well as to remove the rigidity of caste and raise the suppressed class to a status of equality. The reformers who led the movements were the forerunners of modern India. ஸோ 19th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃபில் இருந்து நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் அண்ட் தென் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து பெண்களுக்காக நிறையா அப்லிஃப்ட்டுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு நிறையாவே வந்து உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கல்வி, ஸோ உமன்ஸ்க்கான எஜுகேஷன் அண்ட் தென் வந்து அவர்களுடைய திருமண வயசை வந்து முன்னெல்லாம் வந்து சைல்டு மேரேஜில் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருமண வயசை வந்து அதிகப்படுத்தினாங்க. அண்ட் தென் வந்து விடோஸை வந்து பாதுகாத்தாங்க. அதே மாதிரி சமூகத்தில் வந்து சாதி முறையில் இருக்கிற அந்த ஒரு சில இக்கட்டான கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கினாங்க. ஸோ ஒரு சில சமூகத்தை பார்த்திங்கன்னா தீண்டாமல் இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு சில ரிச்சுவல்ஸ் ரொம்ப பாரம்பரியமாக பழக்கங்கள்லாம் வந்து ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கும். அதை மோசமான பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க சமூகத்திலேருந்து நீக்கினாங்க. அண்ட் தென் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சமத்துவ நிலைக்கு உயர்த்தினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்தாங்க. ஸோ இந்த இயக்கத்தை வழிநடத்தின சீர்திருத்தவாதிகளை வந்து மாடர்ன் இந்தியாவோட வழிகாட்டிகள், முன்னோடிகள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க யார் யார், அவங்க என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய். There were some enlightened Indians who supported the British attempt to reform the oppressive social order of India. The first was the abolition of Sati by law on humanitarian grounds. Rajaram Mohan Rai, the pioneer of Indian social reform movement, was a casteless criticism of Sati. After having seen this practice in the case of his own sister-in-law, he started his campaign against this inhuman evil practice. Influenced by the ruthless attack of the movement led by Raja Ram Mohan Rai, the British government declared this act as culpable homicide. Rajaram Mohan Rai is most remembered for helping Lord William Bentinck to declare the practice of sati a punishable offence in 1829. He also protested against the child marriage and female infanticide. He favored the remarriage of widows, female education, and women's right to property. Thus, the evil practice of sati on any scale was wiped out. ஸோ ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவங்கள பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்தியாவில் ரொம்பவே ஃபுல்லாக நிறைய பகுதிகளில் காணப்பட்ட ஒரு சமூக அடக்குமுறைகள் சீர்திருத்தத்தில் வந்து முயன்றவங்க பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஆதரித்து சில அறிவார்ந்த இந்தியர்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தில் முன்னோடியான ராஜாராம் மோகன் ராய் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய அண்ணி, அதாவது அவங்களுடைய சிஸ்டர்-இன்-லா,
அவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நடைமுறை வந்து கடைபிடிச்சாங்க. அது என்னென்னா, அவங்களுடைய அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணி வந்து சதி அப்படின்ற ஒரு இதில் கண்டிப்பாக பங்கேற்றுக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மனித தன்மையற்ற இந்த பழக்கத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு அவர் அப்பயே வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இந்த இரக்கமற்ற கொடிய இந்த பழக்கத்தினால ராஜாராம் மோகன் ராய் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டார். ஸோ அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த செயலை வந்து செய்கிறத வந்து ரொம்ப ஒரு குற்றமாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. அதனுடைய முடிவாக பென்டிக்கோட உதவியோட ப்ராக்டிஸ் ஆஃப் சதி, ஸோ சதிக்கு எதிரான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் சதி எ பனிஷபிள் அஃபென்ஸ் இன் 1829 அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலயமா பெண்களை வந்து பாதுகாக்க முடிஞ்சது சதியிலேருந்து. அட் த சேம் டைம் வந்து குழந்தை திருமணம் அந்தன்னு பெண் சிசு கொலை இதிலெல்லாம் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே போராட்டங்கள் நடத்தினாங்க. அட் த சேம் டைம் இவர் வந்து விடோ ரீமேரேஜ் சிஸ்டத்தை வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணார். அண்ட் தென் ஃபீமேல் எஜுகேஷன் அண்ட் தென் உமன்ஸ்க்கும் வந்து அவங்க ப்ராப்பர்ட்டியில் ஈக்குவல் ரைட் வேணும். இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப போராடினவங்களில் ஒருத்தர் தான் ராஜாராம் மோகன் ராய். ஸோ தீய பழக்கங்களை இந்த சமூகத்துலேருந்து ஒழிக்கிறதுக்கு இவர் ரொம்பவே பாடுபட்டாருன்னு சொல்லலாம். அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். Ishwar Chandra Vidyasagar carried on the movement for female education, widow remarriage and abolition of polygamy in Bengal. He submitted petition to this effect to the Indian Legislative Council and to the passing of the Hindu Widow Remarriage Act in 1856. His son Narayana Chandra set an example to others by marrying a widow of his choice. To promote female education, Vidyasagar founded several girls' schools in the district of Noida, Midnapur, Hooghly and Burdwan in Bengal. ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறவங்க வந்து எந்தெந்த வகையில் பெண்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களுடைய வளர்ச்சிக்காக போராடினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபீமேல் எஜுகேஷன் பெண் கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அண்ட் தென் விடோ ரீமேரேஜ் ஆக்ட், ஸோ விதவை மறுமணம் அதுக்கும் வந்து போராடினார். அண்ட் தென் அபாலிஷன் ஆஃப் polygamy இன் பெங்கால் அதுக்காகவும் போராடினார். போலிகேமி அப்படின்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலதர மனத்தை வந்து ஆதரிக்கிறது. ஸோ ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற சிஸ்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் பெங்காலில் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஒருத்தர் வந்து பல பெண்களை வந்து மணந்தாங்க. ஸோ அந்த சிஸ்டத்தையும் வந்து ஒழிச்சார். அண்ட் தென் இவர் வந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஒரு பெட்டிஷன் இதெல்லாம் எதிர்த்து ஒரு பெட்டிஷனை வந்து பாஸ் பண்ணுறாரு. ஸோ அதனுடைய முடிவாக வந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து நடைமுறைக்கு வருது. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரோட பையனான நாராயண சந்திரா அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதவியை அவருக்கு பிடிச்ச ஒரு விதவியை அவர் மறுமணம் செஞ்சுக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கல்வியை வந்து உயர்த்தணும் அப்படின்ட்டு வித்யாசாகர் வந்து நிறைய கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து நைடா, மிட்னாப்பூர், ஹூக்லி அண்ட் தென் பருட்வான் இன் பெங்கால் அந்த இடங்களெல்லாம் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்குரி வீரசாலிங்கம். ஸோ கண்டகுரி வீரசாலிங்கம் Pattalu was the earliest champion in South India of women's emancipation.
He published a journal, Vivek Vardhani. He opened his first girls' school in 1874 and made widow remarriage and female education the key points of his programming for social reform. ஸோ கத்குரி வீரசலிங்கம் பந்துலு அப்படின்றவங்க வந்து சவுத் இந்தியாவில் பெண்களுடைய விடுதலைக்காக போராடிய ஆரம்பகால இயர்லியான ஒரு போராளின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து விவேகவர்தினி அப்படின்ற ஒரு பத்திரிகையும் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் 1874 அவருடைய முதல் பெண்கள் பள்ளியை திறந்தார். அது மட்டும் இல்லாமல் விதவை மறுமணம் and then பெண்களுடைய கல்விக்காகவும் ரொம்பவும் போராடினார். அவருடைய மெயின் எய்மே பார்த்திங்கன்னா விடோஸ் ரீமேரேஜும் அண்ட் தென் ஃபீமேல் எஜுகேஷனும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு. அடுத்தது எம்ஜி ரண்டே அண்ட் பிஎம் மலாபாரி. In Bombay Presidency, M.G. Rande and B.M. Malabari carried on the movement for the upliftment of women. In 1869, Rande joined the Widow Remarriage Association and encouraged widow remarriage and female education and opposed child marriage. In 1887, he started the National Social Conference, which became a preeminent institution for social reform. In 1884, B.M. Malabari, a journalist, started a movement for the abolition of child marriage. He published pamphlets on this subject and appealed to the government to take action. ஸோ எம்ஜி ராண்டே அண்ட் பிஎம் மலாபாரி அப்படிங்க ரெண்டு பேருமே வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பாம்பே பிரசிடென்சி, ஸோ பாம்பேயில் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க. ஸோ 1869 ராண்டே அப்படின்றவங்க வந்து விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் அண்ட் தென் என்கரேஜ்டு விடோ ரீமேரேஜ் அண்ட் ஃபீமேல் எஜுகேஷன் அண்ட் அப்போஸ்டு சைல்டு மேரேஜ். ஸோ விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷனில் ஜாயின் பண்ணார். அந்த குழுவோடு சேர்ந்து விடோ ரீமேரேஜ் சிஸ்டத்தை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபீமேல் எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் சைல்டு மேரேஜை எதிர்த்தாங்க. அட் த சேம் டைம் 1887 நேஷ்னல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து ப்ரீஎமினன்ட் இன்ஸ்டியூஷன், ஸோ சோசியல் ரிஃபார்மருக்கான ஒரு இன்ஸ்டியூஷனாக அது இருந்துச்சு. அண்ட் தென் பிஎம் மலாபாரி அப்படின்றவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர், ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை திருமணத்தை ஒழிப்பதற்கு ஒரு இயக்கத்தை தொடங்கினார். ஸோ பேம்ப்ளெட்ஸ் அப்படின்னாக்கா துண்டு பிரசாரங்கள் சொல்லுவோம்ல, அதை வெளியிட்டு அது மூலிமா நடவடிக்கை எடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுத்தார். அண்ட் தென் கோபாலகிருஷ்ண கோகலே. In 1905, Gopalakrishna Gokhale started the Servants of India Society, which took up such social reform measures as primary education, female education, and depressed classes upliftment. The spread of female education further led to the participation of women in the freedom struggle. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்றவங்க வந்து 1905 வந்து இந்தியாவில் ஒரு ஊழியர் சங்கத்தை வந்து நிறுவினார். ஸோ அதனுடைய தொடக்கத்தில் கல்வி அண்ட் தென் பெண்களுக்கான கல்வி, ஸோ ப்ரைமரி எஜுகேஷனு அண்ட் தென் ஃபீமேல் எஜுகேஷனு அண்ட் தென் ஒடுக்கப்பட்ட வகுப்புகள், பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நிறைய சீர்திருத்தங்களை இவர் செஞ்சார். ஸோ பெண் கல்விகள் வந்து ரொம்பவே வந்து பரப்பினார். அவர் இருந்த பகுதியில் பெண்கள் கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்ட்டு பெண்களை படிக்க வைக்க சொல்லி ரொம்ப பிரச்சாரம் செய்கிறாரு. பல பெரிய சமூக சீர்திருத்தங்களும் அவர் வந்து முன்னாடி நின்று வழிவகுத்தார். அதோட சுதந்திரத்துக்காகவும் போராடினார். அதே மாதிரி பெண்களுடைய பங்கு சுதந்திரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்டத்தில் பெண்களையும் வந்து முன்னாடி நின்று கலந்துக்க சொன்னார். அடுத்து பெரியார் ஈ.வி. ரா.
So Periyar EVR was one of the greatest social reformer of Tamil Nadu. He advocated women education, widow remarriage and intercaste marriages and opposed child marriages. ஸோ பெரியார் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பெரியார் ஈவி ராமசாமி. ஸோ இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட் சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து பெண்களுடைய எஜுகேஷன் அண்ட் தென் விடோ ரீமேரேஜ் அண்ட் தென் இன்டர்கேரஸ்ட் கலப்பு திருமணம் அண்ட் தென் சைல்டு மேரேஜ் இது எல்லாம் எதிர்த்து இவர் போராடினார். அண்ட் தென் உமன் ரிஃபார்மர்ஸ். ஸோ ஆண்கள் மட்டும்தான் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு போராடினாங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. பெண்களுமே வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்பவே போராடி இருக்கிறாங்க. அவங்கள பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் லைக் பிராமா சமாஜ், Parantana Samaj and Arya Samaj were led by male reformers who set the limit of the freedom and development of women. Women reformers like Pandit Ramabai, Rukmabai and Tarabai Shinde tried to extend further. In 1889, Pandit Ramabai opened Sarda Sadan, Home of Learning for Hindu widows in Bombay. It was later shifted to Pune. Her greatest legacy was her effort, the first in India to educate widows. Tifosagli Society was established at Chennai. And Dr. Annie Besant, who came from Europe and joined it. It also developed general social reform programming. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சோசியல் ரிஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மா சமாஜ் அண்ட் தென் வந்து பிரார்த்தனா சமாஜ் அண்ட் தென் ஆரிய சமாஜ் இதெல்லாம் வந்து ஆண்கள் சீர்திருத்தவாதிகளாக வழிநடத்தப்பட்டு நடந்த பெண்களுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் வந்து பெண்கள் சுதந்திரத்துக்கு மற்றும் வளர்ச்சிக்கு ஒரு எல்லையை வந்து நிர்ணயித்தாங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் பண்டித் ராமாபாய், ருக்மாபாய் அண்ட் தென் தாராபாய் ஷிண்டே ஸோ இவங்கெல்லாம் வந்து பெண் சீர்திருத்தவாதிகள். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இதை மேலும் ஸோ ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட பெண்கள் இருக்கக்கூடாது, அவங்க வந்து அவங்களுக்கு எல்லையே கிடையாது அப்படின்ற மாதிரி போராடினவங்கள இவங்களுடைய பங்கு ரொம்பவே அதிகம். அதில் பார்த்திங்கன்னா 1889 பண்டிட் ராமாபாய் அப்படின்றவங்க வந்து சாரதா சதன் ஸோ அப்படி லேர்னிங் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமைப்பு எதுக்காக தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விடோஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பூனேக்கு மாற்றப்பட்டது. ஸோ அவருடைய முயற்சினால் இந்தியாவில் வந்து விதவைகளுக்கான முதலில் கல்வி வந்து சொல்லி தந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் பிரம்மர்ஷி சபை அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து டாக்டர் அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க வந்து யூரோப் கண்ட்ரிலேருந்து வந்து அதில் இணைஞ்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த சங்கமும் இந்த அசோசியேஷனும் பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்த திட்டத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். டாக்டர் எஸ் தர்மாபால் வாஸ் அனதர் சோசியல் ரிஃபார்மர் who was very much influenced by the ideas of Periyar. She showed great interest in implementing widow remarriage and women education. Among Moovalur Ramachandra Ammayar raised her voice against Devadasi system along with Dr. Muthulakshmi Ammayar. In her memory, the government of Tamil Nadu has instituted the Moovalur Ramada Ammal Ninevu Marriage Assistance Scheme, a social welfare scheme to provide financially assistance to poor women, as poverty was the root cause for all these evils. Thus, women reformers also contribute a lot for winning their own right. So, அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாருடைய கருத்துக்களில் ரொம்பவே அட்ராக்ட் ஆகி ஒரு சீர்திருத்தவாதியாக மாறினவங்க தான் வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அப்படின்றவங்க. ஸோ அவர் வந்து விடோ ரீமேரேஜ் சிஸ்டத்தை வந்து செயல்படுத்துறதுலையும் அண்ட் தென் உமன்ஸ் எஜுகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் அவர்களும் வந்து இவங்களோட இணைஞ்சி தேவதாசி சிஸ்டத்துக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. அண்ட் தென் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களும் வந்து குரல் கொடுத்தாங்க.
ஸோ அவங்களுடைய நினைவாக தான் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா மூவலூர் ராமாயிரம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சமூக நலத்திட்டங்கள் வந்து ஏழை பெண்களுக்கு வந்து செஞ்சிட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து நிதி உதவி இந்த மாதிரியெல்லாம் அப்படி வந்து தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக பெண் சீர்திருத்தவாதிகள் வந்து ரொம்பவே பங்கு வகிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். Leading women realized the need of forming their own association in order to safeguard their interest. As a result, 3 major national women's organizations, Women's Indian Association, National Council of Women in India, and the All Indian Women's Conference were founded. ஸோ இந்த மாதிரி தங்களுடைய நலன்களுக்காகவும் பாதுகாத்து கொள்வதற்காகவும் பெண்களுடைய தேவைகளை உணர்ந்து நடக்கிறதுக்கும் நிறுவப்பட்டது தான் 3 சங்கங்கள். ஸோ அதன் விளைவாக தான் 3 சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன், நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் உமன் இன் இந்தியா அண்ட் தென் ஆல் இந்தியன் உமன்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ இந்த 3 அமைப்புகளும் பெண்களுக்காக நிறுவப்பட்டது தான். உமன் இன் தி ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ விடுதலை இயக்கத்தில் உமன் வந்து எப்படி இருந்தாங்க? இன் தி இயர்லி anti-colonial struggle, women played major roles in various capacities. Velu Nachiyar of Sivaganga fought violently against the British and restored her rule in Sivaganga. Begum Hazrat Mahal, Rani Lakshmi Bai of Jhansi led an armed revolt of 1857 against the British. ஸோ பிரிட்டிஷுக்கு எதிர்த்து உமன்ஸும் வந்து நிறைய பேர் விடுதலை போராட்டத்தில் கலந்துருக்குறாங்க. பிரிட்டிஷை எடுத்து போராடியே செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் ஆஃப் சிவகங்கா, ஸோ இவங்க வந்து பிரிட்டிஷை எதிர்த்து தைரியமாக போராடி அவங்களுடைய சிவகங்காவை அவங்க திருப்பி மீட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேகம் ஹசாட் மஹால் அண்ட் தென் ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி, ஸோ இவங்கெல்லாம் வந்து ரிவால்ட் ஆஃப் 1857 வந்து வழிநடத்தி சென்றார்கள். In the freedom struggle, thousands of women came out of their homes, boycotted foreign goods, marched in procession, defied the laws, received lathi charge, and courted jails. Their participation in the struggle added a new dimension of mass character. ஸோ இது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து அவர்களுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ பாய்காட் ஃபாரின் குட்ஸ், பிரிட்டிஷ் ஸோ வெளிநாட்டு பொருட்களை வந்து ஒதுக்குனாங்க. அண்ட் தென் வந்து ஊர்வலங்களில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் தென் சட்டங்களை மீறுதல், அண்ட் தென் அதனுடைய விளைவாக தடியடியும் வாங்கினாங்க, ஜெயிலுக்கும் போனாங்க. ஸோ இந்த மாதிரி விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இம்பேக்ட் ஆஃப் ரிஃபார்ம் மூமெண்ட். ஸோ சீர்திருத்த இயக்கத்தின் தாக்கம் எப்படி இருந்துச்சு? சிக்னிஃபிகண்ட் அட்வான்ஸ் வேர் மேட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். ஸோ பெண்களுடைய விடுதலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். இட் கிரியேட்டட் ஆஃப் நேஷனல் அவேக்னிங் அமாங் தி மாசஸ். இது மக்களிடையே தேசிய விழிப்புணர்வை வந்து உருவாக்குனுச்சு. இட் கிரியேட்டட் தி ஃபீலிங் ஆஃப் சாக்ரிஃபைஸ், சர்வீஸ் அண்டு ரேஷ்னலிசம். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட தியாகம் அண்ட் தென் சேவை அண்ட் தென் பகுத்தறிவு போன்ற உணர்வுகளை வந்து வெளிக்காட்டியது. தி ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அண்ட் இன்ஃபான்டிசைட் வேர் மேட் இல்லீகல். அதே மாதிரி சதியும் அண்ட் தென் சிசு கொலையும் இது வந்து சட்டவிரோதமான செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இட் பர்மிட்டட் விடோ ரீமேரேஜ். ஸோ விதவை மறுமணத்தை ஆதரித்தாங்க. உமன் இன் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ சுதந்திர இந்தியாவில் உமன்ஸ் எப்படி இருக்கிறாங்க? Women in India now participate in all activities such as education, politics, medical, culture, service sector, science and technology. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இல்லாத டிபார்ட்மெண்ட்ஸே இல்லை. ஸோ எஜுகேஷனில் இருக்காங்க, பொலிட்டிக்ஸு, மெடிக்கல், கல்ச்சர், சர்வீஸ் அண்ட் டாஸ்க், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இதுலேயும் வந்து உமன்ஸோட தாக்கம் அதிகமாகவே இருக்குது. The Constitution of India guarantees Article 14, equal opportunity and equal pay for equal work. So,
இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா சம வேலை வாய்ப்பும் and then சம ஊதியமும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. The National Policy for Empowerment of Women was passed under the National Policy on Education 1986. New programming was launched called Maliya Samaj. Its main focus was on empower of women. Reservation of 33% of women advanced an improvement in the social political status of women. ஸோ பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்கு தேசிய கொள்கை வந்து தேசிய கல்விக் கொள்கை 1886 அப்படின்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றாங்க. ஸோ அதனுடைய தொடக்கப்பட்ட மகிழா சம்யா அப்படின்ற திட்டம் அது வந்து பெண்களுக்கு ரொம்பவே ஆதரவளிக்கிறதா இருந்துச்சு, முக்கியத்துவமும் கொடுத்துச்சு. அதனுடைய விளைவாக தான் வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு சமூக அரசியல் செல்வாக்கில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துச்சு. The National Commission for Women was set up January 1992. Its main function is to review women-related legislation and interview in specific individual complaints of orchestrates and denial of rights. ஸோ ஜனவரி 1992 வந்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து பெண்களுக்கு தொடர்பான சட்டங்கள் அதன் மறு ஆய்வு செய்கிறது, அதன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுடைய உரிமைகள் வந்து எந்தெந்த இடத்துல மறுக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. ஸோ the following legislation have enhanced of the status of women in matters of marriage, adoption and inheritance. ஸோ பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்கள், முக்கிய சட்ட விதிகள், லெஜிஸ்லேஷன் முக்கிய சட்ட விதிகள், ப்ரொவிஷன்ஸ் முக்கிய பிரிவுகள். ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன், இது உங்களுக்கு ஒரு ரீகேப் தான். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.